இந்தியா ஸ்ரீலங்கா டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சீஃப் செலக்டரான அஜித் அகர்கர் செஞ்ச விஷயம் தான் இப்ப எல்லாரையுமே அதிர்ச்சி ஆக்கிருக்கு. அவர் அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டாரு. ஒருவேளை கம்பீர் கூட சண்டை போட்டாரோ? குட்டி ப்ரோ, அகர்கர் எமர்ஜென்சியா பிளைட் ஏறி ஸ்ரீலங்காக்கு பறந்து போயிருக்காரு. ஏன் ஸ்ரீலங்காவை சுத்தி பார்க்க போயிருக்காரா? குட்டி ப்ரோ, அவரோட பதவியை காப்பாத்திக்க போயிருக்காரு. என்ன இது, ஸ்ரீலங்கா சீரிஸ் ஜெயிக்கிறது முக்கியமா இல்ல அவரோட பதவியை காப்பாத்திக்கிறது முக்கியமா? குட்டி ப்ரோ, இங்கிலாந்து சீரிஸ்ல சடனா ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் ரூமர் லீக் ஆகும் போது அகர்கர் அப்பவே சொந்த காசுல சூனியத்தை வச்சிருக்காரு. இதனாலதான் பிசிசிஐயோட செக்ரட்டரி ரோஹித் சர்மா எங்கேயுமே போலன்னு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்க வேண்டி வந்துச்சு. சரிப்பா, இப்ப ஸ்ரீலங்கா சீரிஸ்ல என்ன பிரச்சனை அத சொல்லு. ஜஸ்பிரித் பும்ரா, சாய் சுதர்சனுக்குலாம் இன்னும் இன்ஜுரி சரியாகல. அக்யூப் நபி, சர்ஃப்ராஸ் கான் ஆளை மாத்தி உள்ள போறதுக்குள்ள செலக்ஷன் போர்டோட பாடு திண்டாட்டமா போச்சு. இப்ப கொலம்போல ஹெட் கோச் கௌதம் கம்பீர், கேப்டன் சுப்மன் கில்லோட பெரிய ரிவ்யூ மீட்டிங் நடக்க போகுது. எதுக்குப்பா இந்த மீட்டிங்? அயர்லாந்து இங்கிலாந்து சீரிஸ்ல எல்லாம் தோத்து போயிட்டோம்ல, அத பத்தி பேச போறாங்க. அட பாவீங்களா, அதே இப்பதான் பேச போறீங்களா? சரி, ஆனது ஆயி போச்சு, இன்னும் வெயிட் பண்ண சொல்லு. இந்த ஸ்ரீலங்காவோட ரிசல்ட் பார்த்து மொத்தமா ஒரு மீட்டிங் போட்டுக்கலாம்ல. குட்டி ப்ரோ, ஸ்ரீலங்கா சீரிஸ்ல இந்தியா சொதப்பிட்டாங்கன்னா அகர்கரோட கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆயிடும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைரக்டரா சீஃப் செலக்டரா விவிஎஸ் லட்சுமண போறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு வருது. ஓ, இதனாலதான் அகர்கர் கம்பீர் கிட்டையும் கில் கிட்டையும் அப்படியே ஜெயிச்சிருங்கப்பான்னு சொல்ல போயிருக்காரா? ஆமா குட்டி ப்ரோ, இந்தியா வரிசையா தோத்துக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு கோச்சும் ஒரு காரணம். ஆனா பிளேயர்ஸ்க்கும் இன்ஜுரி ஆகிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்றுக்கிறதுன்னு பார்த்தா சீஃப் செலக்டரோட தலையில தான் வந்து விழுது. மக்களே, அகர்கர் சீஃப் செலக்டரா தொடரணுமா வேணாமா? எஸ் ஆர் நோன்னு கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்க விடுங்க.